ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஏர்ட்ராப். நிறைய பேத்துக்கு இந்த ஏர்ட்ராப்ஸ் எப்படி நம்ம அட்டன் பண்றது, எப்படி இது மூலியமா ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுன்னு தெரியல. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பேச போறோம். ஸோ நம்ம சேனலை இப்போ தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸ் தட்டி விட்டுருக்கோம். ஸோ லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த கிரிப்டோ ஏர்ட்ராப்ஸ் வந்து யார் பண்ணுவாங்க அப்படின்னா, புதுசா இன்னைக்கு வந்து நிறைய காயின்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்கு. அந்த காயின்லாம் வந்து எல்லாத்துக்கும் தெரிய வரணும்னா ப்ரொமோஷன் பண்ணி ஆகும். அந்த ப்ரொமோஷன் தான் இந்த ஏர்ட்ராப். இந்த ஏர்ட்ராப்ல என்னென்ன டைப்ஸ்ல நம்ம ஏர்ன் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மைன் பண்றது மூலியமா ஏர்ன் பண்ணலாம். அண்ட் தென் அவங்க சொல்ற டாஸ்க்னா பெருசா இருக்காது. அவங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றது, அவங்களோட டெலகிராம் சேனல்ல ஃபாலோ பண்றது, அண்ட் தென் இன்ஸ்டா அக்கௌண்ட், ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்றது, இந்த மட்டும் சின்ன சின்ன டாஸ்கா தான் இருக்கும். தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபரல். நான் வந்து உங்கள்ட்ட சொல்றேன், நீங்க வந்து இன்னொருத்தர சொல்றீங்க. இது மட்டும் ரெஃபரல் பண்றோம்ல, ஸோ அந்த ரெஃபரல் மூலியமா நமக்கு சம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா கேம். ஒவ்வொரு ஏர்ட்ராப்ல கேம்ஸ் குடுப்பாங்க. ஒரு சில ஏர்ட்ராப்ஸ்ல கேம்ஸ் குடுக்க மாட்டாங்க. அது ஏர்ட்ராப்ஸ பொறுத்து கான்செப்ட் மாறும். ஸோ மேஜரா இந்த 4 விஷயம். 5வது ஒரு விஷயம் இருக்கு. அது நான் சொல்ல விரும்பல. ஏன் அப்டின்னா, இந்த ஏர்ட்ராப்ஸ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து ஃப்ரீயா தான் கிளைம் பண்ண போறோம். 5வது விஷயம் நான் இங்க இன்க்ளூட் பண்ணேன் அப்டின்னா, அதுக்கு நம்ம அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ற மாட்டம் இருக்கும். ஸ்டார்ட்டிங்ல அது வேணாம். சரி, இப்போ இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்ப்போம். இப்போ ஜாஸ் அப்டின்ற ஒரு டோக்கன லான்ச் பண்ண போறேன். இப்ப எல்லாருமே வந்து மைனிங் பண்றீங்க, டாஸ்க் பண்றீங்க, ரெஃபரல் பண்றீங்க, கேம் விளையாடுறீங்க. இது மூலியமா ஒரு ஆவரேஜா ஒரு 10 லேக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ ரிலீஸ் டேட் வருது. நாளைக்கு தான் ரிலீஸ் டேட். நான் என்ன பண்றேன், நாளைக்கு ரிலீஸ் டேட் அப்போ எந்த அளவுக்கு என்னோட ப்ராஜெக்ட் ஹிட் ஆயிருக்குன்றத பார்த்துட்டு, இத்தன பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டூ இத்தன டோக்கன் அப்படின்ட்டு ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்றேன். அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 பாயிண்ட் ஈக்குவல் டூ 1 டோக்கன் அப்படின்ட்டு நான் டிசைட் பண்ணேன். இங்க டோக்கன் அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அந்த அவங்களோட காயின் தான் டோக்கன். ஸோ இந்த காயினுக்கும் டோக்கனுக்கும் டிஃபரன்ஸ் வந்து நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த வீடியோல வேணாம். நீங்க டோக்கன் அப்படின்னா நீங்க காயின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ 10 பாயிண்ட் ஈக்குவல் டு 1 டோக்கன் அப்படின்ற ரேஷியோல ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா, இப்போ 1,00,000 பாயிண்ட்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10,000 டோக்கன்ஸ் கிடைக்குமா? அண்ட் தென் அந்த பிரைஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்ஸோட வேல்யூ. இப்போ ஜாஸ்ன்னு ஒரு டோக்கன் இருக்கு. அதோட வேலை என்ன? அவன் எதுக்காக அந்த ப்ராஜெக்ட்ட, அந்த ஜாஸ்ன்ற காயின ரிலீஸ் பண்றான்? எந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஜாஸ்ன்ற டோக்கன ரிலீஸ் பண்றான்? அப்படின்றத பொறுத்து வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ ஜாஸ்ன்ற டோக்கன் வந்து ஒரு நார்மலா ஒரு அதானின்ற ஒரு கம்பெனில நீங்க எது வேணாலும் பை, செல் பண்ணிக்கலாம் இந்த டோக்கன வச்சுன்னு சொன்னேன்னா, ஒரு ரூ. 100க்கு லான்ச் ஆகுதுன்னு வச்சுக்குவோம் அந்த காயினோட பிரைஸ். இதே நீங்க டெஸ்லாவோட கம்பெனில நீங்க இந்த ஜாஸ் காயின வச்சு நீங்க என்ன வேணா பண்ணிக்கலாம்னா, அப்ப அதோட வேல்யூ எவ்வளவு இருக்கும்? ஒரு ரூ. 1000ன்ற மதிப்பு மாறும். புரியுதா? அந்த ப்ராஜெக்ட்ஸ பொறுத்து யார் கூட என்ன ப்ராஜெக்ட் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அந்த வேல்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகும். ஸோ இங்க அத நம்ம எப்படி இமேஜின் பண்ணலாம் அப்படின்னா, இட்ஸ் லைக் ஒரு கிஃப்ட் பாக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த கிஃப்ட் பாக்ஸ்க்குள்ள வந்து என்ன வேணா இருக்கலாம். ஒரு ரூ. 1000 இருக்கலாம், ரூ. 10,000 இருக்கலாம், ரூ. 5,000 இருக்கலாம், ரூ. 1,00,000 இருக்கலாம், இல்ல வந்து ரூ. 100 கூட இருக்கலாம். அந்த கிஃப்ட் பாக்ஸும் பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ஒரே மட்டமே இருக்குமானா கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மட்டம் இருக்கும். அதாவது நான் நெறைய ரெஃபரல் பண்றேன், நான் நெறைய கேம் விளையாடுறேன், நான் நெறைய டாஸ்க் பண்றேன் அப்படின்னா, எனக்கு அதிக பாயிண்ட்ஸ் கிடைக்குமா? அப்போ அவங்க வந்து ஒரு பிரைஸ்ல ரிலீஸ் பண்றாங்கன்னா, எனக்கு நெறைய ரெவென்யூ கிடைக்கும். நீங்க ஒண்ணுமே பண்ணல, வெறும் மைனிங் மட்டும் தான் பண்றீங்க, டாஸ்க் பண்ணல, ரெஃபரல் பண்ணல, கேம் விளையாடல, வெறும் மைனிங் மட்டும் தான் பண்றீங்க. உங்கள்ட்ட கம்மியான பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? ரிலீஸ் டேட் அப்போ உங்களுக்கு கம்மியான காசு கிடைக்கும். இதுதான் விஷயம். இப்போ மேட்ருக்கு வரும். அதாவது 10 பாயிண்ட்ஸ் ஈக்குவல் டூ 1 டோக்கன் நான் அஸ்யூம் பண்ணிட்டேன். ஆவரேஜா ஒரு 1,00,000 1,00,000 பாயிண்ட்ஸ் நான் வச்சிருக்கேன்னா, 10,000 டோக்கன்ஸ் எனக்கு கிடைக்கும். இப்போ இந்த 10,000 டோக்கன்ஸ் அவங்க ஒரு பிரைஸ் வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. $0.01க்கு நான் இத வந்து ரிலீஸ் பண்ண போறேன். இல்ல 0.05ன்ற பிரைஸ்க்கு ரிலீஸ் பண்ண போறேன். இல்ல 0.1ன்ற பிரைஸ்க்கு ரிலீஸ் பண்ண போறேன். இல்ல 0.008 அவங்க எதுல வேணா ரிலீஸ் பண்ணலாம். அது நமக்கு வந்து தெரியாது. ஸோ இப்படி ரிலீஸ் பண்ணும்போது, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்க நான் வந்து என்ன அஸ்யூம் பண்ணியிருக்கேன், 0.01 அப்படின்ற பிரைஸ் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். இப்போ 10,000 டோக்கன்ஸ் இன்டூ 0.01. அப்ப என்கிட்ட எவ்வளவு இருக்கும்? 100. 100னா $100. $100 எனக்கு இங்க அவங்க தர காஸ்ட். எதுக்கு? நான் பண்ண கேம் விளையாண்டதுக்கு, ரெஃபரல் பண்ணதுக்கு, டாஸ்க் முடிச்சதுக்கு, மைனிங் பண்ணதுக்கு, இது எல்லாத்துக்கும் எனக்கு அவங்க தரது எவ்வளோ? $100. இது வந்து ப்ராஜெக்ட்ஸ பொறுத்து மாறும். இந்த ரேட் வந்து எத பொறுத்து மாறும்ன்றதுக்கு தான் இங்க வந்து உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்கேன். 1 இந்த பாயிண்ட்ஸ் அவங்க வந்து 10 பாயிண்ட்ஸ் சேர்ந்தா ஒரு டோக்கன்றது போடுறாங்களா? இல்ல 100 பாயிண்ட் சேர்ந்தா ஒரு டோக்கன்றது போடுறாங்களா? இல்ல 1 பாயிண்ட் ஈக்குவல் டூ 1 டோக்கன் குடுக்குறாங்களான்றது தெரியாது. இத பொறுத்து மாறும்.
செகண்ட் திங் அவங்க ரிலீஸ் பண்ற அந்த காயினோட பிரைஸ். அத பொறுத்தும் இங்க இந்த ரேட் நம்ம கிடைக்கிற ரெவென்யூ மாறும். பட் மினிமம் ஒரு 1000ல இருந்து 2000 நமக்கு வந்து மினிமம் கிடைக்கும். ஸோ இத வச்சு நம்ம அந்த ஒரு மந்த் ஃபுல்லா ப்ளே பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான எலக்ட்ரிசிட்டி பில் அண்ட் தென் அதுக்கான இன்டர்நெட் பில் இத நம்மளால பே பண்ண முடியும். இதனால நமக்கு எந்த ஒரு லாஸும் கிடையாது. இதுக்கு நம்ம எந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டும் பண்ண போறது கிடையாது. இட்ஸ் ஃபுல் ஆஃப் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்டர்ஸ்டுடா? இப்படிதான் இந்த ஏர் டிராப்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. இதுவரைக்கும் நான் ஒரு 4, 5 ஏர் டிராப்ஸ் வந்து நான் குடுத்துட்டேன். அதுல நீங்க இன்னும் ஒரு விஷயம் பண்ணாம இருக்கீங்கன்னா, என்னோட டிஸ்கார்ட் கீழ லிங்க் இருக்கும். அந்த லிங்க்ல வந்தீங்க அப்படின்னா, இங்க ஏர் டிராப்ன்னு சொல்லி ஒரு செஷன் இருக்கும். அந்த ஏர் டிராப்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா, மூன்பிக்ஸ் அப்படின்ட்டு பினான்ஸோட அஃபிஷியல் ஏர் டிராப். ஸோ இந்த ஏர் டிராப்பை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இதுக்கு இன்னும் நமக்கு 1 மந்த் டைம் இருக்கு இது ரிலீஸ் ஆகுறதுக்கு. ஸோ இப்பயே நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, யூ கெட் சம் ரிவார்ட். கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட் பண்ணலாம். ஏர் டிராப் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு இன்னைக்கு உட்காந்து பண்ணீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. ஒரு மாசம் 2 மாசம் பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சம் நல்ல பாயிண்ட் நம்ம இருக்கும்போது, ஒரு ஆவரேஜா நான் இப்போ சொன்ன மாட்டம் 10 பாயிண்ட் ஈக்குவல் டு ஒரு டோக்கன் வந்தா கூட, ஒரு 1,00,000 பாயிண்ட்ஸ் இருந்தா 10,000 டோக்கன்ஸ் நம்ம கையில இருக்கும். புரியுதா? ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏர் டிராப்ஸ் வருதுன்னா, அது எந்த அளவுக்கு ஸ்டார்ட்டிங்லேயே நீங்க பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிவார்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ எப்படி நம்ம அந்த ஏர் டிராப்ஸ்லாம் அட்டெண்ட் பண்றது அப்படின்லாம், ஒவ்வொரு ஏர் டிராப் வரும்போது நான் வேணா வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். அப்படி போடலாம் அப்படின்னா, இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ புடிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு லைக் பண்ணிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணுங்க. இப்பயே ஏன் ஷேர் பண்ண சொல்றேன்னா, நாளைக்கு ஒரு ஏர் டிராப்ன்னு போடும்போது அவங்களுக்கு சென்ட் பண்ணா அது வந்து புரியணும். அவங்க அத ப்ளே பண்ணும்போது தான் உங்களுக்கு இது ரெஃபரல் கால்குலேட் ஆகி உங்களுக்குன்னு ஒரு அமௌண்ட் ஜெனரேட் ஆகும். அவங்களும் பண்ணும்போது அவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் ஜெனரேட் ஆகும். இது வந்து நம்ம எந்த ஒரு அமௌண்ட்டும் போட்டு பண்ண போறதில்ல. இது ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். ஸோ அதனால தைரியமா இத பண்ணலாம் நம்ம. ஸோ அடுத்த வீடியோ வந்து இதுக்கு முன்னாடி எலியாட் வேவ்னு ஒரு வீடியோல பார்ட் 2 வீடியோ பண்ணியிருக்கேன். அத பார்த்துட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. பார்ட் 3 வீடியோ போடலாமா? வேணாமா? அப்படின்றத சொல்லுங்க. ஓகே கைஸ். பாய்.